ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தமிழக வீரர் ஒருவரை பற்றி உங்களுக்கு ஒரு குட்டியாக ஒரு ஸ்டோரி சொல்ல போகிறேன். அப்படின்னா நம்ம நினைவுக்கு வருவார் யார் தெரியுமா? கட்டபொம்மன். அவரை பற்றி தான் நான் உங்கள்கிட்ட பேச போகிறேன். தமிழக சுதந்திர போராட்ட வரலாற்றையும் பற்றி தமிழக வீரத்தை பற்றியும் பேசினால் நம் நினைவுக்கு வருவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். தமிழ்நாட்டின் பாஞ்சாலக்குறிச்சியில் 1960 ஜனவரி 3 பிறந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். இவரது தந்தையார் பெயர் திக்குவிச்சய கட்டபொம்மன், தாயார் பெயர் ஆறுமுகத்தம்மாள். அவரது இயற்பெயர் வீரபாண்டிய கட்டபொம்மன் என்பதாகும். வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலக்குறிச்சியின் 47வது மன்னராக 1990 பிப்ரவரி 2 தனது 30வது வயதில் பொறுப்பேற்றார். 1997 மற்றும் 1998 வரி கோட்பாடு நடந்த போரில் வீரபாண்டிய கட்டபொம்மனிடம் ஆங்கிலேய தளபதி ஆலன் துரை தோற்றுவித்து ஓடினார். 1978 ராமநாதபுரத்தில் விசாரணை என்ற பெயரில் ஜாக்சன் துரை என்பவர் சிறைப்பிடிக்க முயன்ற போதும் போரிட்டு வெற்றி வீராங்கனத்தை திருப்பினார் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1999 மன்னர்மேன் என்ற ஆங்கில தளபதி பாஞ்சாலக்குறிச்சியின் மீது படையெடுத்த கோட்பாட்டை கைப்பற்றியதால் கட்டபொம்மன் கோட்டையை விட்டு வெளியேறினார். 1979 1 புதுக்கோட்டையில் கட்டபொம்மன் கைது செய்யப்பட்டார். 1979 அக்டோபர் 13 கயற்றில் உள்ள புளிய மரத்தில் தூக்கிலிடப்பட்டார். இம்மண்ணை விட்டு மறைந்தாலும் நம் மனதை விட்டு மறையாமல் இன்றும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.